gobi fry. One of the no konjam. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் காலையிலேருந்தே வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி ரொட்டீன் வீடியோ தான். பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புதினா ரைஸ் தான். இது லாவண்யா அடிக்கடி பண்ணுவாள். அவள்கிட்டேருந்து நான் ரெசிபி கேட்டுக்கிட்டேன். புதினா, அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. புதினா ஒரு கட்டு புதினா அப்படியே போட்டிருக்கேன் நான். புதினா மட்டும் சேர்க்கலாம், இல்லாட்டின்னா நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1 pot ரைஸ் தான். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் டிஃபனுக்கு இட்லி அந்த பக்கம் வச்சுருக்கேன். புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் போதும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த 1 pot ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி 1 pot ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். சாம்பார், ரசம்லாம் வைக்கிறது செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு நார்மல் சைஸ் தான் இருந்தது, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. அதனால் 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நீங்கள் அரைச்சியும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அதை நம்ம குக்கரில் அப்படியே விசில் தான் வைக்க போகிறோம். அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச விழுதை இதோடு நம்ம அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா ரைஸை. அதுவும் மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக குழைவாக வச்சிங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அதில் தேவையான ஸ்பைசஸ், கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே இந்த புதினா ரைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபி ஃப்ரைலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அங்கே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 கப்பு அன்றைக்கி பண்ணேன் புதினா, அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெறும் அந்த மாதிரி வெங்காய பச்சடி இல்லை கேரட் பச்சடி அப்படி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது பசங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. அதனால தான் கோபி ஃப்ரை பண்ணுறதுக்கு அங்கே நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதில் அப்படியே காலிஃப்ளவரை நறுக்கி போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிச்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் புழுங்கல் அரிசி தான், ஆஃப் பாயில் ரைஸ் நான் யூஸ் பண்ணுறது. அது 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. நான் பச்சரிசி ரொம்ப சாப்பிட மாட்டேன். அமாவாசைக்கு மட்டும்தான் பச்சரிசி சமைப்பேன், மற்ற நாள்லாம் ஆஃப் பாயில் தான். ஒரு 10 மினிட்ஸ் அரிசியை ஊற வச்சுட்டேன். நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப வரன்னு ஆகாமல். இப்போ கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது அது போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நமக்கு புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். என் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்குமே ஹேர் ஃபால் இருக்குதாங்க. இப்போ சம்மரில் கொஞ்சம் நிறையாவே கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் கொஞ்சம் கம்மியாக கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீட்டிலே கொஞ்சம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். அது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே அப்போ காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா சன்சில்க் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா கிளினிக் ப்ளஸ், அதுக்கப்புறம் நிறைய ஷாம்பு மாற்றி பார்த்தேன். இப்போ கொஞ்சம் சீயக்காய், வீட்டில் அரைச்ச சீயக்காய் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். சீயக்காயெலாம் நான் என் முடிக்கு போட்டேன் அப்படின்னா ரொம்ப நேரம் அப்படியே தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெயும் போகாது. அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன், நல்லா எண்ணெய் வச்சுட்டு பேக் மாதிரி சீயக்காவை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஹேரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே நம்ம ஹேரில் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச சீயக்காய் பொடி தான் அது. ஸோ எங்கள் மாமியார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி குளியல் பொடி அதெல்லாம் நான் கொஞ்சம் வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். இல்லாட்டி கடலை மாவு மட்டும் இருந்தால் கூட போதும். ஸோ நம்ம ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் தான் இப்போது சம்மருக்கு அந்த ட்ரைனஸ்லேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், கை கால்லாம் பயங்கர ட்ரை ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கேர் பண்ணிப்பேன் எப்பயுமே. இப்போ கோபி ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோள மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு கடலை மாவு போடுவேன், காரம், உப்பு, அப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி அதெல்லாம் சேர்த்துட்டு வேக வச்சு அந்த காலிஃப்ளவரை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் வச்சு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோ டைம் இல்லை, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓரமாக வச்சுட்டு அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே அது ஊறுற டைம் தான். மித்துன் வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். அதுக்கப்புறமா தக்ஷுக்கும் அவருக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிப்பேன்.
லாஸ்ட் வீடியோவில் வந்து வெயிட் லாஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த ஜேர்னி பற்றி. அதில் வந்து ரேவதிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 2-3 வீடியோ இருக்குது நம்ம சேனலில். அதுதான் வந்து ரொம்ப ஹிட்டான வீடியோ. நிறைய ஹிட்டான வீடியோஸ் இருக்கா, ஆனால் அது நல்லா மில்லியன் வியூஸில் போயிருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பாப்புலர் வீடியோஸ்லேயே அது வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். அதில் வந்து நான் டீட்டெயிலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன். அதில் வந்து எக்ஸசைஸ் என்ன, டயட் என்ன, ஸோ நான் எப்படி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸ்லேயுமே நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது கூட பார்த்திங்கன்னா பழசு தான். ஸோ இதே பேட்டர்ன் இதே கலர்லாம் வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்காது. மோஸ்ட்டாக நாங்கள் வாங்குறது எல்லாமே மீஷோவில் தான் இருக்கும். ஏன்னா மீஷோ ஹால் வந்து நாங்கள் ட்ரெஸ் ஹால் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு தான் வருது. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தது கூட மீஷோவில் வாங்கினது தான். ஒரு 292 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன சமையல்? என்னது இது? புதினா ரைஸ். புதினா ரைஸ் பாத். பாஸ் பண்ணி இது வந்து லஞ்சுக்கு. ஓகே போதுமா? சைட் டிஷ். This is my favorite gobi fry. போதுமா? One of the no kundai. ரைஸ் வைக்கிறேன். One of the favorite dishes. ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம். இதனோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸில் ஃபேவரட்டு. அம்மா பஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து கேரட் கேக். ஒன்று போடணும், ஃபுல்லாயிடும். போதுமா? போதும். சரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாம் சரி, மாம்பழம், கேக்கு, கொரியாண்டர் ரைஸு, கோபி ஃப்ரை, இது எல்லாமே எனக்கு பிடிச்சது. இந்த மாதிரி காம்போ லஞ்ச் தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ரசம், சாப்பாடு, சாம்பார்லாம் கொடுப்பேன். இருந்தாலுமே 1 pot ரைஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். கண்டிப்பாக அன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இப்போ ஸ்கூல்லே இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் வரும் இல்லையா, அதனால் மித்துன் வந்து நிறைய அந்த காம்படிஷன்லலாம் இருக்கான். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் இன்னொரு டப்பா கொடுப்பேன். ஒரு வேளை பசிச்சுது அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு தனியாக நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் இன்னும் கவர் பண்ணல நான் வீடியோவில். ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற அளவுக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட்டோ இல்லை சப்பாத்தி இருந்துச்சு, இப்போ முதல் நாள் பண்ணோம் அப்படின்னா அதை ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ அந்த ரன்னிங் காம்படிஷன்லலாம் வந்து அவன் கலந்துட்டுருக்கான். டான்ஸு எல்லாத்துலேயுமே இப்போது இருக்கான். அன்றைக்குமே வந்து ஏதோ டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் சொன்னான். அதனால் பெரிய பேக் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசங்களோட அந்த ஸ்கூல் பேக்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதாவது பீரியட் டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க, இருந்தாலுமே எல்லா புக்ஸுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா அதை பார்த்து எடுத்துகிட்டு போடான்னா, இல்லைம்மா ஒரு சில நேரம் வந்து பீரியட் மாறும், மிஸ்ஸை வந்து மாற்றி வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் பயங்கர வெயிட்டாக தான் இருக்குது. அன்றைக்கி தான் வந்து அப்பா இன்றைக்கி தாம்மா நான் வெயிட் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அன்றைக்கி வந்து வெறும் லஞ்சும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் வந்து கிரிக்கெட் கிளாஸ் போயிட்டுருந்தானே என்னாச்சு சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை. ஸோ வந்துட்டு திரும்ப உடனே கிளம்பணும், ரொம்ப டயர்டாகிடுறான். அதுவும் கிரவுண்டில் நிற்க வைக்கிறாங்களா, ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது. அப்புறம் காலையில் அவனால் எழுந்துக்கவே முடியல. அதனால் கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிரேக் எடுத்திருக்கேன். தக்ஷுக்குட்டியோட லன்ச் மெனுலேயும் அன்றைக்கி வந்து புதினா ரைஸ் தான் இருந்தது. ஸோ அது வந்து நான் பார்க்கல, எதேச்சியாக பண்ணேன். சரி ஓகே அதையே வச்சிடலாம் அப்படின்ட்டு. தக்ஷுக்குட்டியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தக்ஷித் தான். நான் வந்து கொஞ்சம் செல்லமாக தக்ஷுன்னு கூப்பிடுவேன். வேறு எதுவும் செகண்ட் நேம்லாம் அவனுக்கு கிடையாது, ஒரே நேம் தான், தக்ஷித் தான். மித்துனுக்கு தான் வந்து மித்துன் கிருஷ்ணன் அப்படின்னு 2 நேம் இருக்கும்.
தக்ஷுக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் காரம் கொடுத்து பழக்கிட்டேன். அதனால் இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி அப்படின்னா இவனுக்கு தனியாக செய்யணும், அவனுக்கு தனியாக செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காரமாக கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நான் வந்து என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது, ஓரளவுக்கு நிதானமாக தான் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அவனுக்கு. அந்த நெய் டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.